ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் சந்தோஷ் வலிமை ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீசருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் கூடிய விரைவில வரப்போகுது. ஓகேங்களா? அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடியே சில வீடியோஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதே மாரி இந்த வீடியோவோட தொடர்ச்சியில டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்ட், டூரிசம்ல டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது மிக முக்கியம். அந்த பார்ட்ட எப்படி வந்து கொஸ்டின்ஸ்ல கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். சரிங்களா? இப்ப அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, நமக்கு ட்ரெயின வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு கேள்வி போன வருஷம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கேள்வி. ஓகேங்களா? இதுல ரோட்வேஸ், ரயில்வேஸ், ஏர்வேஸ், வாட்டர்வேஸ் இந்த 4 விஷயத்திலயும் கேள்விகள் வந்து வேற வேற மாரி மாறி மாறி வரும். சரிங்களா? அப்போ அத வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கோம். சரிங்களா? இப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க? ட்ரெயின் வச்சு கேட்கும்போது, "தி ஃபர்ஸ்ட் ஹை ஸ்பீட் ட்ரெயின் இன் இந்தியா" அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதிவேக விரைவு ரயில். ஓகேங்களா? அதுதான் இந்தியாவுல முதல் அதிவேக விரைவு ரயில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நெறைய பேர் ஆன்சர் கரெக்ட்டா எழுதுவீங்க. ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது. இல்லைங்களா? இதோட இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1969ல முதல்ல இந்த ட்ரெயின் வந்து விடப்பட்டுச்சு. சரிங்களா? இந்த ட்ரெயின் விடும்போது நெறைய கிரிட்டிசிசம்ங்க. இந்த மாரி ட்ரெயின் வந்து விடக்கூடாது அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? இப்ப புல்லட் ட்ரெயினுக்கு எப்படி கிரிட்டிசிசம் எழுதோ, அதே மாரி ராஜ்தானி எக்ஸ்பிரஸ்க்கும் வந்து நெறைய கிரிட்டிசிசம் எழுந்தது. ஆனா இன்னைக்கு ரொம்ப பிரிஃபரபிளா இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ்ல ஒண்ணு ராஜ்தானி எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா? ஏன்னா இப்ப இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நியூ டெல்லி கேப்பிட்டல் சிட்டி ஆஃப் இந்தியால இருந்து பல மெயின் சிட்டீஸ கனெக்ட் பண்ணும். சரிங்களா? இந்த ராஜ்தானி அப்படிங்கிறதுக்கு பேரு கேப்பிட்டல்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ கேப்பிட்டல் நியூ டெல்லியில இருந்து பல இடங்கள கனெக்ட் பண்றதுனால இது வந்து ராஜ்தானி எக்ஸ்பிரஸ். சரிங்களா? இப்ப இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ராஜ்தானி எக்ஸ்பிரஸ். இது வந்து நெறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்குங்க. ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் வந்து நெறைய ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கு. நெறைய ஃபேக்ட்ஸ் இருக்கு. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் பத்தி படிக்கும்போது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய சிட்டீஸ கனெக்ட் பண்ணும். பட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நியூ டெல்லியிலிருந்து நம்ம சென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவுல இருக்கக்கூடிய இடங்கள்ல கம்மியா கனெக்ட் பண்ணும். மெயின் சிட்டீஸ் மட்டும் தான் கனெக்ட் பண்ணும். அப்ப பார்த்தீங்கன்னா, டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பீடா இருக்கும். இது வந்து 140 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரைக்கும் ஸ்பீட்ல போகுங்க. ஆவரேஜ் ஸ்பீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேங்களா? ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 90 கிலோமீட்டர் பெர் ஹவர் கூட போகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்திருக்கு. அதனால அதுவும் ஒரு ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயின் தான். அதையும் வந்து கொஞ்சம் பிரபலப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க. அதே ட்ரெயின் வச்சு ரயில்வேஸ வச்சு ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வாஸ் ஆப்பரேட்டட் ஃப்ரம். ஃபர்ஸ்ட் ட்ரெயின் அப்படிங்கிறது எங்கிருந்து எங்க நடந்துச்சு? ஆப்பரேட் பண்ணாங்கன்னு கேட்கறாங்க. மேக்ஸிமம் நெறைய பேருக்கு தெரியும். மும்பை டூ தானே அப்படிங்கிறது. இல்லைங்களா? இப்ப இது ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லார்ட் டல்ஹவுசி பீரியட்ல முதல்ல 1880கள்ல கொண்டு வரப்பட்ட ஒரு இது. ஓகேங்களா? இது லார்ட் டல்ஹவுசி பீரியட்ல கொண்டு வரப்பட்ட ஒண்ணு. 21 மைல் கனெக்டிவிட்டி வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் குடுத்தது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போயிங் 747 ஏர்கிராஃப்ட் இது வந்து ஏர்வேஸ்க்கு வந்துட்டாங்க. ஏர் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் போயிங் 747 ஏர்கிராஃப்ட், ஜம்போ ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்கறாங்க. எம்பரர் அசோக் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் போயிங் 747 ஏர்கிராஃப்ட்க்கு வச்ச பேர். சரிங்களா? இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுல வந்த ஒரு ஆர்டிக்கிள். ஓகேங்களா? டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிக்கிள்ல ஏர் இந்தியா டேக்கிங் டெலிவரி ஆஃப் இட்ஸ் ஃபர்ஸ்ட் போயிங் 747-200 பி நேம்ட் எம்பரர் அசோகா இன் த இயர் 1971. 1971ல முதல் 747 வந்து வெளியிட்டாங்க. ஓகேங்களா? ஏர் இந்தியாக்கான முதல் போயிங் 747 ஏர்கிராஃப்ட் வந்து 1971ல வந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க டேஷ் டைப் ஆஃப் க்ரூசஸ் ஆர் கால்ட் அப்ஸ்கேல் க்ரூசஸ். இப்ப வந்து வாட்டர்வேஸ்க்கு வந்துட்டோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரயில்வேஸ் பார்த்தோம். அடுத்து வந்து ஏர்வேஸ் பார்த்தோம். இப்போ வாட்டர்வேஸோடது. ஓகேங்களா? இதுல அப்ஸ்கேல் க்ரூசஸ் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் க்ரூஸ் அப்படின்னு கேட்கறாங்க. அது வந்து பிரீமியம் டைப் ஆஃப் க்ரூஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? க்ரூசஸ்ல வந்து நமக்கு 3 விதமான டைப் இருக்கு. இது வந்து பிரீமியம் க்ரூஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, மெயின் ஸ்ட்ரீம் க்ரூஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அடுத்து பிரீமியம் க்ரூஸ். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லக்ஸரி க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த மெயின் ஸ்ட்ரீம் க்ரூஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நெறைய பேர் பட்ஜெட் டிராவல் பண்ற ஆசைப்படுற நெறைய பேர் டிராவல் பண்ணக்கூடியது. மெயின் ஸ்ட்ரீம் க்ரூஸ் ஃபேமிலி டிராவல்க்கு இது வந்து மிக மிக சாதகமான ஒண்ணா இருக்கும். சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் ரேட் மட்டும் தான் போடுவாங்க. உள்ள போய் நீங்க என்ன சர்வீஸ் பயன்படுத்தினாலும் மோஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ்க்கு ரேட் வந்து விலை குடுத்து வாங்குற மாரி இருக்கும். அதே வந்து அடுத்து பிரீமியம் அப்படிங்கும்போது அதான் அப்ஸ்கேல் க்ரூசஸ். இதான் வந்து பிரீமியம் க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மிட் சைஸ்ல இருந்து லார்ஜ் சைஸ் வரைக்கும் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு
ஒரு சிலது மட்டும் இப்ப ட்ரிங்க்ஸ் அந்த மாரி விஷயங்கள் மட்டும் காசு குடுத்து வாங்குற மாரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் ஃப்ரீயா இருக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? இது வந்து கொஞ்சம் இடவசதி அண்ட் லக்ஸுரி அண்ட் தென் டெக்னாலஜி இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒண்ணு. லக்ஸரி க்ரூஸ் அப்படிங்கிறது மிட் சைஸ் அண்ட் தென் அதுக்கு கீழ இருக்கக்கூடியது மட்டும் தான். அதாவது ரொம்ப கம்மியான பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்ப அதிகமான தரத்த குடுக்கக்கூடியது லக்ஸுரி க்ரூசஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? ஒரு சில க்ரூஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் 100 பேர மட்டும் தான் ஏத்திட்டு போவாங்க. இந்த அளவுக்கு வந்து தரத்த அதிகமா குவாலிட்டி உள்ள ஒரு டிக்கெட் ஃபேர் அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட்டா இருக்கும். அத குடுத்து வாங்கிட்டீங்கன்னா, உள்ள எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கிற மாரி ஒரு குவாலிட்டி இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி ஃபேமிலீஸ்க்கு சூட் ஆகாது. கப்பிள்ஸ் போறாங்க, அடல்ட் ஒன்லி போறாங்க அப்படின்னா, அந்த மாரி ஆட்களுக்கு நெறைய இடத்துல லக்ஸுரி க்ரூசஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். சரிங்களா? இப்ப இதே மாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட நீங்களும் நெறைய படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம வலிமை ஐஏஎஸ் அகாடமியோட ஏடிஓ பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? அந்த ஏடிஓ பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மொபைல் நம்பருக்கோ, அல்லது இந்த 2 மொபைல் நம்பர்ல ஏதோ ஒரு மொபைல் நம்பருக்கு ஒண்ணு கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்பர் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க. 6380275881 6380275881 அல்லது 9361829979 9361829979 இந்த 2 நம்பர்ல ஏதோ ஒரு நம்பருக்கு காலோ அல்லது வாட்ஸ்அப்போ பண்ணி நீங்க ஏடிஓ என்குயரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் சந்தோஷ். நன்றி, வணக்கம்.